அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 25,000 வரும்போது எல்லா மொபைலுமே கேமிங்க்கு நல்லா தான் இருக்கும். பட் ஒரு சில மொபைல் ரொம்ப டாப் நாச்சாக இருக்கும் அண்ட் ஒரு சில மொபைலில் கேமிங்கும் நல்லாயிருக்கும், கேமராஸுமே தாறுமாறாக இருக்கும். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் வித் கேமராஸ், டிஸ்பிளே, பேட்ரி எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான மொபைல்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நண்பா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களால் ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைலை சூஸ் பண்ண முடியும். அதாவது கேமராவும் நல்லா இருக்க மாதிரி, கேமிங்கும் நல்லா இருக்க மாதிரியான மொபைல்ஸை சூஸ் பண்ண முடியும். ஓகே நண்பா, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் GT20 Pro அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். கேமராஸ்னு வரும்போது 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. OISம் நமக்கு இருக்குது பிரைமரி கேமராவில். 4K வீடியோ 60 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 2K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே Dimensity 8200 அல்டிமேட் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இருக்குது. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. இந்த மொபைலோட 8GB 256GB வேரியன்ட் 25,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 25,000 இதனோட பாசிட்டிவ். இதனோட டிசைனை சொல்லலாம். பேக்கில் நமக்கு RGB லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு கேமராக பார்க்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு மேபி பிடிச்சிருக்கலாம். அந்த டிசைனும் சரி, பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவுமே நல்லாயிருக்கு. கேமராஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதை நம்ம சின்ன நெகட்டிவாக சொல்லலாம். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா, இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord 3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.74 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. அண்டு 1450 nits ஸ்பீக் பிரைட்னஸுமே கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் OISம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸுமே நமக்கு கிடைக்கும். நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜாகவே இருக்கும். நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். Android 13 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. பிகாஸ் இது லான்ச் பண்ணும்போது 34,000 லான்ச் பண்ணாங்க. போன வருஷம் லான்ச் பண்ணாங்க. பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே Dimensity 9000 என்ற ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. 5000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இருக்குது. 8GB 128GB வேரியன்ட் 34,000 சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போதைக்கு 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் கொஞ்சம் பழைய மொபைல், பட் ஒர்த்தான மொபைல். ஸோ ஒன்ப்ளஸ் பிராண்டுக்கிட்டேருந்து ஒரு நல்ல மொபைல் தேடுறீங்கன்னா இந்த மொபைலையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்கும். என்ன கொஞ்சம் பழைய மொபைல், அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco X6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க Poco. எங்கள் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பெட்டராக இருக்கும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே அபோவ் ஆவரேஜாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா எல்லா ரெட்மி மொபைல்ஸ் மாதிரியுமே ஓரளவுக்கு நல்ல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. பட் அதுலேயும் ஒரு சில குறை இருந்தது. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 8300 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்டுக்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே நமக்கு இருக்குது. ரெட்மியோட மொபைல்னாவே நம்ம எதிர்பார்க்குற IR பிளாஸ்டரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் SD கார்டு சப்போர்ட் இல்லை. 3.5 mm ஆடியோ ஜாக் இல்லை.
பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது நண்பா. இந்த மொபைலோட 8GB 256GB வேரியன்ட் இப்போதைக்கு 24,000 சேல் ஆகிட்டு இருந்தது. கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு 25,000 சேல் ஆகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருந்திருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் இந்த மொபைல் பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும். நல்ல கேமிங்க்கும் சூட் ஆகும்.